காருக்கிட்ட அது நெருங்குற வரைக்குமே அந்த க்ரௌடில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி விஜய் வர்றாரு. இவங்க ரவுண்டப் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன் யாருங்கிறது தெரியல. ஒருவேளை அவருடைய பாடி கார்ட்ஸாக பாதுகாவலர்கள் வேறு யாருமாங்கிறது தெரியல. வீடியோ நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் விஜயை தள்ளுறது மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. 1 லட்சம் பேர் திரண்ட அந்த கிரவுண்டில் அவ்வளோ ரவுண்டப்பில் விஜய் இருந்து பேசிட்டு அந்த ரேம்பாக் போகும்போதெல்லாம் யாரும் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணலை. ஆனால் நடக்கும்போது ரேம்பாக் பண்ணும்போதெல்லாம் கம்பியில் ஏறி வலிக்கு விட்டு கீழே ஒன்று அதுவும் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு உங்களுக்கு. அதை ஒருத்தன் அவன் பேருன்னு சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தன்னு சொல்லி பெரிய பெரம்பலூரில் அந்த கொலாப்ஸே நடந்துச்சு. பட் அங்கே எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ இருந்து பட் அவங்களோட ஆர்வத்தை காமிச்சாங்க. அவங்க குரல் அண்ணா சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க, டிவிக்கு தளபதி அவங்களுடைய ஆசைகள் ஆர்வத்தை காமிச்சாங்க. அது எப்படி கொஞ்சம் நமக்கு அவர் கீழே விழுந்து அதை எந்திரிச்சு திணறி காருக்குள்ள டோரை திறந்து உள்ளேயே உட்கார முடியல. சடாரம் தள்ளுற மாதிரி தான் இருந்துச்சு. அள்ளி தான் உள்ள உள்ளேயும் உட்கார முடியல. ஒரு நாள் கேஷுவலாக போய் அப்படியே டபார்னு உள்ளே போய் உட்கார்றாரு. காரு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் டிரைவர் ஓடி டிரைவருக்கு போய் இங்கே கூட்டு வரதுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவர் ஓடி இந்த கார்ல ஏறி ஒருவேளை பராசக்தியை சிவகார்த்திகேயனை மீன் பண்ணி தான் அதை சொல்லியிருந்தாருன்னா சிவகார்த்திகேயன் அவர் மீது வருத்தத்தில் இருக்காரு விஜய். கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே எப்படி சிவகார்த்திகேயனை பொறுத்த மட்டும் ஒரு ஆசை என்னன்னா விஜய் படத்தோட மோதும் அது பேசப்பட்டு வச்சுட்டு இதே கலெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு இந்த பின்னாடி இருக்காங்க இல்லையா, ஒரு 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி இப்போ அந்த இடத்துக்கு போய் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆசை எல்லா நடிகர்களையும் வரும். விஜய்க்கும் முன்னாடி கடந்த காலத்துக்குள்ள அப்படிதான் வந்திருக்கு. எஸ், கேப்டன் படத்தில் வந்து 6 படங்கள் கேப்டன் படம் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய விஜய் கூட 6 படமே ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால ரஜினி அப்போல்லாம் வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் யாருமே விஜய் அவர்களை துரோகின்னு சொன்னதில்லை. ஜனநாயக நாடு லான்ச் கூட பார்த்தீங்கன்னா மலேசியானோட எனக்கு சில படங்கள் தான் ஞாபகம் வருது. மலேசியாவில் முழுக்க எடுக்கப்பட்ட என் நண்பன் அஜித் படம் பில்லா அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதற்கடுத்து சமீபத்தில் ஒரு 5 ஆண்டு ஆறுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபாலி படமும் அதே மலேசியாவில் எடுத்தாங்க. முழுக்க அதே மலேசிய கதைக்களம் தான். அதுவே வெற்றி படம் தான். ஏன் வந்து அதை சொல்லிட்டு இதை சொல்லாமல் விட்டான்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவருக்குள்ள அந்த வருத்தம் இருக்குதா? கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தாருன்னா விஜய் இந்த கிரேஸ் மால்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஏறதான் செஞ்சுருக்குமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயக நாடு லான்ச் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. குறிப்பாக விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினது பார்த்தீங்கன்னா அங்கே ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு. அதில் நம்ம வீடியோலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 ஆங்கிளில் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தெரியாமல் தள்ளுறாரா இல்லை வேணே தள்ளுறாரா ஏதோ கை வச்சு தள்ளுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா? இல்லை, என்னுடைய பார்வைங்க அப்படிதான் இருந்துச்சு. அந்த ப்ளூ ஷர்ட் போட்டவர் நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் காருக்கிட்ட அது நெருங்குற வரைக்குமே அந்த க்ரௌடில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி விஜய் வர்றாரு. இவங்க ரவுண்டப் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன் யாருங்கிறது தெரியல. ஒருவேளை அவருடைய பாடி கார்ட்ஸாக பாதுகாவலர்கள் வேறு யாருமாங்கிறது தெரியல. பட் அதனால கார் வரைக்குமே அவரும் வர்றாரு. அப்போ நீங்க பர்டிகுலரா அந்த லெஃப்ட் ஹேண்ட் முக்கியமா கூட இருப்பாங்க. அந்த 2 பேரும் இருக்காங்க. பிளாக் ஷர்ட் போட்டு அவர் கார்ல ஏறிட்டாரு. ஒருத்தர் ஃப்ரண்ட்ல ஏறினார். விஜய் பேக்ல ஃப்ரண்ட்ல ஏறினார் அவர். பட் அவங்க என்னன்னா அந்த ஆக்சுவலா அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல விஜயை தள்ளுறது மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. பட் ஆனால் இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே என்னை பொறுத்த மட்டும் வந்து ஒரு வன்மையாக தான் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இதனாலதான் கூட்டத்துக்குள்ள விஜய் போறதை யோசிக்கிறார். இப்ப இதுக்கே இப்படி நார்மலா ஒரு 100 மீட்டர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்து கார்ல ஏறுறதுக்கே இவ்வளோன்னா நீங்க பப்ளிக்ல இறங்கி போனா என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவர் மேல ஒரு அன்பையும் லவ்வையும் வச்சிருக்கிறவங்க, ஆர்வமா இருக்கிறவர்கள் வந்து நீங்க உங்களுடைய ஆர்வத்தை காட்டலாம். ஆனா இப்படி காட்டினா எப்படி? பக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் கூட தான் போனாரு, கூட போனாரு, எல்லாத்தையும் கட்டி பிடிச்சாரு, கை கொடுத்தாரு, அன்பு பிடிச்சாங்க. மக்கள் வந்து அவர் வந்து வரவேற்றாங்க. அந்த ஒரு ஸ்டைலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆசைக்கும் ஆர்வத்தையும் பார்த்தோம்னா என்ன சொல்கிறதுன்னா இவங்க இந்த கரண்ட் கம்பெனி அதுலேயும் ஏறது மாதிரில இருக்குது இவங்க பார்க்குறத பார்த்தா. ஆனால் இங்கே என்ன ஒன்று கவனிக்கணும்னா மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியில் 1 லட்சம் பேர் திரண்ட அந்த கிரவுண்டில் அவ்வளோ ரவுண்டப்பில் விஜய் இருந்து பேசிட்டு அந்த ரேம்பாக் போகும்போதெல்லாம் யாரும் ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணலை. இங்கே மாநாடு நடக்கும்போது ரேம்பாக் பண்ணும்போதெல்லாம் கம்பியில் ஏறி வலிக்கு விட்டு கீழே ஒன்று அதுவும் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு உங்களுக்கு. அதை ஒருத்தன் அவன் பேருன்னு சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தன்னு சொல்லி பெரிய பெரம்பலூரில் அந்த கொலாப்ஸே நடந்துச்சு உங்களுக்கு. பட் அங்கே எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ இருந்து பட் அவங்களோட ஆர்வத்தை காமிச்சாங்க. அவங்களுடைய குரல் அண்ணா சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க, டிவிக்கு தளபதி அவங்களுடைய ஆசைகள் ஆர்வத்தை காமிச்சாங்க. அது எப்படி கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருந்தது. விஜயும் கேஷுவலா நடந்துட்டு போயிட்டு கேஷுவலா வந்தார் அது டிராமாக்ல. இங்கே வேகமா போவார், வேகமா வருவார் உங்களுக்கு. அப்படிதான் நம்ம பார்த்தோம்.
ஓகே, ரசிகர்களுடைய ஆசை இருக்குதான் செய்யுங்க. நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்த விஜய் கண்ணுக்கு எதிர நிற்கிறாருன்னா கையை பிடிக்கணும், ஷேக்கன் கொடுக்கணும். இன்னொரு வீடியோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க சிஎஸ்எஃப் வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் தாண்டி வெளியே ஒருத்தர் வர மாதிரி இருந்துச்சு. இல்ல அவங்க எல்லாமே திடீர்னு ஓடி வர்றது மாதிரி இருக்கு. 2-3 பேர் முன்னாடி வந்து நிக்கிறது மாதிரி இருக்கு. அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து அந்த நம்ம ஏர்ஃபோர்ஸ் அந்த காவல்துறை வந்து பண்ணியிருக்கணும். அவங்க முன்னாடி வர்றாங்க. இவங்களுடைய பாடி கார்டு செக்யூரிட்டி தான் வர்றது மாதிரி வருது. பட் அதுக்குள்ளே என்ன நடந்தது, அவ்வளோ க்ரௌடு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தனி ஜெட்டில் போயிருக்காரு, தனி ஜெட்டில் வந்து இறங்குறாங்கன்னா இந்த டைம் இப்போ தான் வருவாருக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக ஒரு இண்டிகோலையோ ஏர் இண்டியாலோ போனாருன்னா மலேசியா வர ஃப்ளைட்டு உங்களுக்கு தெரியும். பட் இது எப்படி அவர்கள் தெரிந்தாங்க? ஒருவேளை அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா கூட்டம் வரும்னு தெரியும். பட் இது எப்படி பார்த்தா இங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருந்து எப்படி இருந்தாலும் வந்துருவார் இல்லையா, காலையில இருந்து வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அதெல்லாம் சந்தோஷம், வரவேற்கலாம், தப்பு இல்லை. உங்க விஜயை பார்க்க போறீங்க. அவர் உங்கள் விஜய் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்றாரு. வாசல் நிற்கிறேன்னு சொல்லி உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்றாரு. உங்களை மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்றாரு. பட் இதுக்கு மாரி நீங்க அந்த ஆசை ஆவலையும் காட்டும் போது பார்த்தோம்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. அது விஜய்க்கு தான் சிக்கலாகும். நேற்று வந்தவர் தடி கூட்டி கீழே விழுந்துட்டாரு. அவரே வந்து டிராவல் பண்ணி மலேசியால போய் அவ்வளோ எமோஷனல்ல அது உள்ளுக்குள்ளேயே ஒரு மனசை புழுங்கி அழுது கண்ணில் காட்டாமல் மற்றவர் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ எமோஷனலாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்து சென்னைக்கு வரும்போது நீங்கள் அவர் வரவேற்பு எப்படி நீங்கள் கொடுக்கணும்? பட் உங்களுடைய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தி காமிச்சு அவர் கீழே விழுந்து அதை எந்திரிச்சு தினறி காருக்குள்ள டோரை திறந்து உள்ளேயே உட்கார முடியல. உள்ளே சட்டாரம் தள்ளுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் தள்ளி தான் உளற, உள்ளேயும் உட்கார முடியல. அவரால் கேஷுவலாக போய் அப்படியே டபார்னு உள்ளே போய் உட்கார்றாரு. காரும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் டிரைவர் ஓடி வந்து டிரைவரை போய் இங்கே கூட்டு வரதுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவர் ஓடி வந்து கார்ல ஏறி அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி வந்து அவர் வந்து ஃப்ரண்ட்ல ஏறி உட்காந்துது. என்ன சொல்றேன்னா, நீங்க விஜய் உங்களை நோக்கி வர்றாருங்கும் போது நீங்க வந்து அவருக்கு ஆறுதலா இருந்து உறுதுணையா இருந்து வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்புறேன். பட் ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சியா, திடீர்னு எல்லா பேரும் துப்பு துப்புன்னு விஜய் விழுந்த மாதிரி அவர் மேல எல்லாம் உளுத்துட்டீங்க. இப்போ 10-20 பேருன்னா என்ன நிலைமை, என்ன உங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கும் இல்லையா? பட் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஏர்போர்ட்லேயே விவிஐபி என்ட்ரன்ஸ்னு ஒரு என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக இருக்கு இல்லையா? சாரி. ஸோ அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் விஜய் அவர்களை அழைத்துட்டு வந்து டக்குன்னு காரில் ஏறி நீங்கள் கூட்டு போய் அனுப்புறது மாதிரியான ஒரு விஷயங்களும் பண்ணலாம். பட் அது ஏன் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த என்ட்ரன்ஸில் வர்றாரு, சரி ரசிகர்கள்ட்ட ஒரு கை காமிச்சிட்டு போகலாம், எல்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றது விஜய்க்கும் தெரிஞ்சு அவர்கள் சொல்லி வேணான்னு இப்படி வரலான்னு கூட விஜயை கூட முடிவெடுத்து வந்திருக்கலாம். பட் வந்த இடத்துல நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம். இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதே நெரிசல் ஏற்பட்டு அவர் ஷூலாம் கண்ணாம்புண்ணான்னு மிதிச்சு ஒரு அப்போலோக்கு போய் அவர் ஜென்ரல் செக் தான் போறாரு. இந்த காலுக்கு என்ன இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நடிகர் இல்லையா, உடல் தானே முக்கியம், முகமும் உடல் தானே முக்கியம். அப்படிங்கும்போது விஜய் எப்படி நேற்று பார்த்தது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் பேசினார். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேசினாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு. குறிப்பாக அந்த குட்டி கதை குடைய வச்சு சொன்னதை வந்து சிவகார்த்திகனோட லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சா? உண்மையிலே வர அப்படிதான் அதை மீன் பண்ணி தான் பேசினார் நினைக்கிறீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட ரெண்டுமே மேட்ச் ஆகுது. எஸ்கே பற்றி பேசினா எடுத்துக்கலாம். ஒரு அரசியல் ஒரு சின்ன நான் சொல்லும் போது கூட நம்ம வீடியோல பேசியிருக்கேன். அரசியல் பேசுவார், அது புரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அரசியல் உள்ளுக்குள்ளே பேசுறதுல இருக்குன்னு சொன்னால் 2-3 நாட்டில் அரசியல் இருந்தது. பட் இந்த குடைக்கதை கூட பார்த்தோம்னா நாம் கொடுத்த ஒரு குடை எங்கெங்கேயோ சுற்றி உங்களுக்கு தேவையானவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னா நீ அடுத்த வளர்த்து விடுங்கிற ஒரு மீனிங்கில் தான் சொல்கிறார் விஜய். அப்படித்தான் எஸ்கேயை வளர்த்து விட்டார் மீன்ஸ்னா கோர்ட்டில் கொடுத்து துப்பாக்கி கொடுத்து அவரோட டைலாகை கொடுத்து ஒரு சீனை கொடுத்தாரு, தம்பின்னு சொன்னார். ஓகே, நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா திரும்பி வந்து உங்கள் இடத்த வேற யாருக்காவது கொடுங்க, அவங்க வந்து உட்காரட்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அந்த கதைக்குள்ளே சுற்றுது. உங்களுக்கு ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ துப்பாக்கி வந்து கூட வந்து திரும்ப இவருக்கே வர மாதிரினா திரும்ப நடிக்க வந்துருவேன்னு சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாரு, என்ன மீன் பண்ணல? இல்லை, அது 2 விஷயம் தான், ஒன்றும் இல்லை. 2 விஷயம், எல்லாமே ஒரு லாஜிக் தான் அதில் இருக்கு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய கனவு நிறைவேச்சுன்னா வரமாட்டார் கண்டிப்பா. அது வந்து நேச்சுரல். அந்த நாற்காலியில் உட்காண்டாருன்னா அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஒரு வேலை அது 31 நடந்தது. இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார்னு வச்சுங்களேன், அப்போ கண்டிப்பாக வந்து அந்த 5 வருடம் வந்து அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார். ஒரு 4 முறை 5 முறை சட்டசபை கூடும், ஒரு 10 நாள் 10 நாள் அவ்வளோதான். அதை மட்டும் தலையை காமிச்சிட்டு என்ன நடக்குதோ நாட்டு நடக்கிற விஷயங்களை பேசிட்டு வெளில வந்தாலும் திரும்பி ஃப்ரீயாக தான் இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 டைரக்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 2 இயக்குனர்கிட்ட கதை கேட்டு வச்சுட்டாரு. அட்லீஸ்ட் வெட்டுமரணி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கதை ரெடியாக இருக்கு. 2026 எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் முடிவு பண்ணுவார்.
சிஎம் ஆயிட்டாருன்னா வரமாட்டார். ஆனா இது வரைக்கும் விஜய் அவர்கள் அவருடைய வாயால இதுதான் என்னோட கடைசி படம்னு சொன்னதில்லை. ஆனா ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு இல்லையா உறுதியா, இது கடைசி படம் அரசியலுக்கு போறீங்கன்னா மக்கள் அவரை அந்த சீட்ல உட்கார வச்சுற நம்பிக்கையில சொல்றாரு. ஒருவேளை இந்த மக்கள் அந்த நம்பிக்கை உடைச்சாங்கன்னா ஓகே, திரும்பி படம் மூலமா வந்து திரும்பி ஒரு போராடுவார். திரும்பி மக்கள் உட்கார வைக்கிறது போராட்டம், அவருடைய போராட்டம் தொடரும். இல்ல அது ஒன்றும் பெரிய ஒன்று அவர் சொன்னதுல தவறு இல்லை. அடிக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறது. அதான் சொல்றேன், நானே ஆசைப்படுறேன், எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவருடைய மாஸ் வந்து எலிமெண்ட் எல்லாருக்குமே தெரியும், சக நடிகர்களுக்குமே தெரியும் அவருடைய வளர்ச்சி. அவருடைய இன்னைக்கு இருக்க அந்த ஃபேன் பாய் வசூல் ரீதியாக போட்டா பணத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்காருங்கும் போது கண்டிப்பாக அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு காலியான இடமா தான் மாறுது. அவர் சொல்றதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அந்த கொடைக்கதைக்குள்ள நான் கொடுத்த கொடை திரும்பி எனக்கே வருது, வந்துடும், வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நான் கொடுத்த துப்பாக்கி எங்கே சுற்றினாலும் கடைசியில் எங்கிட்ட தான் வரும். அப்படிங்கும்போது டூ இன் ஒன்னாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன மீனிங்கில் சொன்னார்னா பலதரப்பட்ட மீனிங் இருக்குது, அது எடுக்கிறவங்களை பொறுத்து எடுத்துக்கலாம். ஒருவேளை பராசக்தியை சிவகார்த்திகேயனை மீன் பண்ணி தான் அதை சொல்லியிருந்தாருன்னா சிவகார்த்திகேயன் அவர் மீது வருத்தத்தில் இருக்காரு விஜய் அவர்கள்? கண்டிப்பாக இருக்குங்க சார், எல்லாமே எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பையன் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது. சாதாரணமாக ஒரு காமெடி ஷோக்குள்ளே போய் அந்த காமெடிக்குள்ளே விஜயை மாறி போராடி ஹீரோவானார். டக்குன்னு பார்த்தோன்னா அடுத்த இடத்துக்கு முன்னுக்கு வராரு. கோட் படத்தில் கொடுத்தோன்னே விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் அண்ணா தம்பி அப்படிங்கிற அளவுக்கு மிக கொண்டாடின ஒரு விஷயம் பார்க்கப்படுது இல்லையா. இப்போ அதனால் அப்படி பண்ணவரே வந்து நம்மளோட படத்தோட ஒன்றா போகும்போது ஏன் சிவகார்த்திகேயன் சொல்லிடக்கூடாதா, சொல்லக்கூடாதுன்ற அந்த தாட்ஸ் போகும் இல்லையா. சிவகார்த்திகேயனை பொறுத்த மட்டும் ஒரு ஆசை என்னன்னா விஜய் படத்தோட மோதும் அது பேசப்பட்டு வசூலிதே கலெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு இந்த பின்னாடி இருக்காங்க இல்லையா, ஒரு 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி இப்போ அந்த இடத்துக்கு போய் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆசை எல்லா நடிகர்களையும் வரும், விஜய்க்கும் முன்னாடி கடந்த காலத்துல அப்படிதான் வந்திருக்கு. எஸ், கேப்டன் படத்துல வந்து 6 படங்கள் கேப்டன் படம் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய விஜய் படம் 6 படமே ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால அது ரஜினி அப்பெல்லாம் வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் யாருமே விஜய் அவர்களை துரோகின்னு சொன்னதில்லை. ஆனால் இப்போ வந்து சிவகார்த்திகேயனை துரோகின்னு சொல்லும் போது தானே ஒரு பிரச்சனையாக வருது. அதுதான் அன்னைக்கு இருந்த கொஞ்சம் என்னன்னா ரசிகர்களுடைய இது வேறுபாடு தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதை. இன்றைய இருக்கிற ரசிகர்கள் கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க, ஆர்வக்குளரில் பேசுகிறாங்க, அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். சொல்லுங்க, விஜய் அவர்களுக்கு நீங்கள் கோவம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அப்போ விஜய் அவர்களுமே பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, இருக்கும், இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக கோவம்னா என்னன்னா, என்னடா இது நம்ம ஒரு படம் வருது, கடைசி படம் எல்லா பேரும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்துச்சுன்னா ஒரு வாரம் ஓடிச்சு அப்படின்னா இன்னொரு வாரத்தில் அவர் படம் வந்துச்சுன்னா அந்த படமும் கலெக்ஷன் அழுட்டு போகும். அப்படியே வரலைங்கும் போது நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியே உங்கள் இடத்துக்கு யார் உட்கார வைப்பன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போதே வந்து மக்கள் தான் தீர்ப்பு அப்படின்ட்டார், ஒரே வார்த்தையில் சொன்னார். அங்கே அரசியல் இருக்கு. 2026 எந்த இடத்துல யாரும் உட்கார வைக்கிறது மக்கள் முடிவு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்த விட்டுட்டு போறதுக்கும் யாருக்கு தான் மக்கள் டிசைட் பண்ணுவான்னு விட்டுட்டார். இப்போ இந்த படம் மோதாம இருந்தா அந்த இடத்துக்கு வந்து தம்பி எஸ்கே வரலாமே, வந்துட்டு இருக்காருல அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லியிருப்பாரு விஜய். அது சொல்லக்கூடிய வாய்ப்பு எஸ்கே மிஸ் பண்ணிட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் எஸ்கேக்கு ஒரு ஆசை, விஜய் கூட மோதணும்னா பேர் வரும், புகழ் வரும், நம்ம பின்னாடி ஆர்டிஸ்ட்னா தாண்டி முன்னாடி நின்றுக்கலாமே, அவர் இடத்துல உட்காரதுக்கு ஆசை கண்டிப்பா ஆசைப்பட்டிருக்க மாட்டாரு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன்னா பின்னாடி நடிகர்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டார் இல்லையா. பட் எல்லாருக்கும் உள்ள அது நேச்சுரல் தான், அது ஒன்றும் தவறு இல்லை. பட் எஸ்கே சொல்லி தயாரிப்பாளர் கேட்குற பெரிய தயாரிப்பாளர், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ரெட் ஜெயண்ட் எஸ்கே சொல்லி கேட்பாங்களா அவங்க? எஸ்கே சம்பளம் வாங்கிட்டா நீ போயிட்டே ஏன் நீ அப்படின்னு பேசலாம். பட் இது அரசியல் ரீதியாக இதை தான் ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதுதான் நீங்கள் டைரக்டர் வினோத் அவர்கள் பேசுகிறத வந்து நேரடியாகவே அட்டாக் பண்ணார் வினோத் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது அதனால் அந்த வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். அதன் விளைவாக தான் ஒரு குட்டி கதை வந்து பெரிய அளவில் பெருசாக குட்டி கதை கிடையாது, எதிர்பார்த்த அளவு இல்லை. இருந்தாலும் சின்ன ஒரு மைல்டாக ஒரு கதையை சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறோம். வினோத் அவர்கள் வந்து பராசக்தி படத்தையும் தயாரிப்பாளர்லேயும் வந்து ரெட் ஜெயண்ட் குறிப்பாக வந்து விமர்சனம் பண்ணிட்டாருன்னா விஜய் அவர்கள் கடைசி படம் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வினோத் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ண வேண்டி வரும், ரெட் ஜெயண்ட்டுக்காகவே பண்ண வேண்டி வரும் ஃபியூச்சரில். ஸோ அவர் எப்படி இப்படி தைரியமாக ஒரு விமர்சனத்தை வச்சார் நினைக்கிறீங்க? இல்லை, இதான் சார் துணிந்தவனுக்கு தூக்குமடை பஞ்சுமெத்தை அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்ன டைலாக் தான். அதனால் வந்து நம்ம படம் ஒரு வெற்றிகரமாக கொடுத்துருக்கோம். அவருக்கு ஆதங்கம் என்ன வரும்னா விஜயோட கடைசி படம், இந்த படத்தை சென்டா பண்ணி அவர் நல்லபடியாக வழி அனுப்பிச்சப்போமே அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய தாட்ஸு. இப்போ ஜனநாயகன் படப்பிடிப்பு ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஒரு சென்டா பார்ட்டி கொடுக்குறதுக்கு வினோத் ரெடி பண்ணார். விஜய் லைக் பண்ணல, வேணான்ட்டு போயிட்டார். நேற்று அதையும் சொல்லிட்டாரு. எஸ். இப்போ அதனால வந்து அது இல்லைங்கும் போது வந்து ஒரு படம் தனியாக வந்து போடும்போது திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு வழி அனுப்பு விழா பண்ணணுங்கிற ஆசை வினோத்துக்கு இருந்தது. அதனுடைய விளைவாக தான் அது பேசுனது. நீங்கள் சொன்னவங்க நாளைக்கு ரெட் ஜெயண்ட் கூப்பிட்டு படம் பண்ணணும் கூட இதெல்லாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், மறந்துடுவாங்க.
அரசியல் இதெல்லாம் சாதாரண மாதிரி சினிமாலையும் சாதாரணம் தான், அது மறந்துடுவாங்க, நாளைக்கு உறுதிசந்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நீ என்ன பண்ணோம்னாலுமே ஜனநாயகம்னா அடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு போது அந்த வெற்றியை தடுக்க முடியாது. என்னுடைய பார்வைக்கு அதான் தெரியுது. ஏன்னா படம் வந்து நீங்க பல விஜய் படங்களை தாண்டி இந்த படம் வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு. அதை இந்த வெற்றியை கண்டிப்பா யாரும் தடுக்க தான் முடியாதுன்னு நீங்க வந்து நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளே பேசியிருந்தோம், ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளுக்கு போன பிறந்த நாளுக்கு வந்து விஜய் அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாரு, இந்த பிறந்த நாளுக்கு வந்து ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு. ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா மலேசியானோட எனக்கு சில படங்கள்லாம் ஞாபகம் வருது, மலேசியாவில் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட என் நண்பன் அஜித் படம் பில்லா அப்படின்னு சொன்னார். நான் அதற்கடுத்து சமீபத்தில் ஒரு 5 ஆண்டு ஆறுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபாலி படமும் அதே மலேசியாவில் எடுத்தாங்க, முழுக்க முழுக்க அதே மலேசிய கதைக்களம் தான், அதுவுமே வெற்றி படம் தான். ஏன் வந்து அதை சொல்லிட்டு இதை சொல்லாம விட்டாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவருக்குள்ள அந்த வருத்தம் இருக்குதா? கண்டிப்பா சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தாருன்னா விஜயோட இந்த கிரேஸ் மால்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா ஏறதான் செஞ்சிருக்குமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் பில்லா அப்படின்னாலே மலேசியானாலே பில்லா, பில்லானாலே மலேசியா, மலேசியா கோட்டைனாலே அஜித் அப்படிங்கிறத வந்து தன் நண்பன் கரூர் சம்பவத்தில் நடந்ததுக்கு பிறகு 2 தடவை குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி கடன். ஏன்னா நன்றி கடன் செலுத்துறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை நண்பனுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும். அதை எப்படி செலுத்த முடியும்? அப்போ இந்த மேடையை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அதை. ஏன்னா வினோத் அவர்கள் தொடர்ந்து 3 படங்கள் அஜித் படம் பண்ணவர். அப்போ இந்த மேடையை அவர் யூஸ் பண்ணுறார். அப்போது எனக்கு மலேசியானாலே அப்படி பார்த்தீங்கன்னா யாரோட படத்தையும் சொல்லாமல் குருவி படத்தை மட்டுமே சொல்லியிருக்கலாம். ஆமாம், ரெட் ஜெயின் மூவிஸோடைய உதயநிதிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேரும், விஜயும் உதயநிதி அவர்களும். உதயநிதி அவர்கள் வீட்டுக்கெல்லாம் விஜய் சாதாரணமாக போகக்கூடியவர். நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்னா அப்போ வந்து அன்கிள் தான் கூப்பிடுவார். அப்போ அந்த அன்கிள்ன்ற வார்த்தை ஒரு கேஷுவலாக, ஒரு அன்பாக, மரியாதையாக இருந்த ஒரு விஷயங்கள். அது மரியாதைக்குரிய வார்த்தையை தான் அன்கிள்ங்கிறது. நல்ல டீசெண்டான ஒரு அழகான வார்த்தை தான். பட் அன்றைக்கு அது நல்ல சிறப்பாக இருந்தது. அரசியல் வந்து பேசுறதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை வேற மாதிரி வந்து பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. அதனால விஜய் அவர்கள் வந்து சொல்றதா இருந்தால் குருவி மட்டுமே சொல்லியிருக்கலாம், நான் நடித்த படம் இது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக மலேசியான்னு குருவி நாம தான் வரும்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் இந்த நன்றி கடன் ஒன்று செலுத்துறங்கும் போது அஜித் தன்னுடைய உயிர் நண்பன் 2 பேருமே ஃபோனில் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பேன். நான் பல தடவை எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சங்கீதாவும் ஷாலினியுமே பேசிகிட்டு இருக்காங்க, பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மீறி அவங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. ஒரு கரூரில் குரல் கொடுத்தாரு. அப்போ நம்ம அஜித்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறது? இது ஒரு வாய்ப்பு. மலேசியானாலே எனக்கு பில்லா ஞாபகம் வருது, அஜித் ஞாபகம் வருது, என்னோட உயிர் நண்பன் சொல்லி அவருடைய ஏவியில் ஃபோட்டோ காமிச்சாங்க. அஜித் ஸ்டேஜுக்கு நேரடியாக வரல தவிர அவருடைய படம் வந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே அப்படி தான் பார்க்குறேன். பட் ஆனாலும் கபாலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியா எடுக்கப்பட்ட படம். ரஜினி சாருடைய வசூலில் பெரிய பிரேக் பண்ண படம் தான். பட் அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னும் வந்து வேற லெவலுக்கு விஜயுடைய அந்த மவுஸ் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை தெரியுது. சொல்லாமல் இருந்ததுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி போன வருடம் 2024 பர்த்டேக்கு 10 மணிக்கே விஷ் பண்ண விஜய் இந்த வருஷம் வந்து அவர் விஷ் பண்ணல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்? நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயம். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து நம்மளுடைய இசையமைப்பாளருடைய அந்த அரசு நடத்தின அந்த பாராட்டு விழாவில் ஒரே ஒரு பேசின விஷயம் தான். அவர் வார்த்தை சொன்னார், அதாவது கேஷுவலாக பேசின விஷயம் தான். அதுவும் உள்நோக்கத்தோட அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ரஜினி சார் எப்பயும் உள்நோக்கத்தோட பேசுகிற ஆளே கிடையாது. நான் அவரோட நிறைய விட தொடர்பு இருந்தவன் நான். அதனால் அவர் வந்து மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லக்கூடிய டக்குன்னு சொல்லுது. ஏன் அப்படி இல்லைன்னா பாஷா படம் மிகப்பெரிய வெற்றி விழாவில் ஆரம்பிப்பன்னு உட்காந்துருக்காரு அமைச்சர். அண்ணாடிஎம்கேல நம்ம ஜெயலலிதா அம்மையார் சிஎம் அந்த இடத்துல போய் சத்யா மூவிஸ் படம் அது ஆரம்பி தயாரிப்பாளர் வெற்றி விழாவில் இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசினார். இது என்ன சொல்லுங்க நீங்கள்? மற்ற யாராவது யோசிப்பாங்கல்ல, ஐயோ அமைச்சர் இருக்கார், சிஎம் ஜெயலலிதா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தோணிருக்கும்ல. நல்லா மனசில் பட்டதை டக்குன்னு பேசக்கூடியவர். அப்படிதான் அந்த இசைப்பாளருடைய அந்த விழாவில் வந்து அவர் மனசில் பட்டதை புதிய கட்சியாக இருந்தாலும் பழைய கட்சியாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பேசினார். இது நம்ம அப்படிதான் ஈஸியாக எடுத்துட்டு வந்து போயிருக்கலாம். பட் இங்கே விஜய் அவருடைய பார்வையில் வந்து புதிய கட்சினா நம்மளை தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். வந்ததனுடைய விளைவு தான் இந்த நம்ம கபாலியை பற்றி சொல்லாதது இருக்கலாம், பர்த்டே விஷ் பண்ணாதது இருக்கலாம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முக்கியமான அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ள சொல்லி விஜய்க்கு அதனுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. இது அரசியல் எப்படிப்பட்ட இடம், என்ன மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே வந்தால் என்னென்ன நடக்கும், என்னென்ன பேசப்படும், அதில் தாய்க்கூடிய சக்தி வேணும், மனப்பான்மை வேணும், மனசு திடமாக இருக்கணும். வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், விஜய் வர்றது ரொம்ப சந்தோஷம்.
வாழ்த்துக்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி வரணும். அது அங்கே ரொம்ப அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு கோபத்தை தூக்கி எறிஞ்சிடணும், ரொம்ப அமைதிக்காகணும். இவ்வளோ விஷயங்களை ரஜினி சார் வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லி விஜய் சார்கிட்ட நான் சொன்னதாகவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு இந்த தகவல் போயிருக்கு. அப்போ விஜய் சார் மேலே ரஜினி சார் அக்கறையோடு தான் இருக்கார், இப்போவும் இருக்கார். அவர் எல்லாத்தையும் தாண்டி வந்தவருங்க ரஜினி. இன்னைக்கு வந்து ஒரு சித்தர் மாதிரி, ஆன்மீகத்தில் ஒரு சித்தர் மாதிரி இருக்க அப்படின்னா அந்த மனப்பான்மை அவர் கண்டிப்பாக இருக்கு. மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடுவார். ரஜினி சார் மாதிரி ஒரு கோவக்காரங்க பார்க்க முடியுமா நீங்கள்? அவ்வளோ கோவப்படுவார். அந்த கோவம் வந்து 2 கண்ணாலேயே அந்த ஃபயரை எரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பார்வை தான். அந்த பார்வை இப்போ முன்னால் ரொம்ப கோவப்படுவார். அவர் அரசியலுக்கு ரஜினி சார் வராதுக்கு முக்கியமான காரணமே எடுத்துட்டீங்கன்னா தூத்துக்குடி சம்பவத்திலே பார்த்தோம் மேடம். எஸ், போயிட்டு வந்து இங்கே ஏர்போர்ட்ல பேச நம்ம ஃபர்ஸ்ட் கோவப்படக்கூடாது. பட் அதை தாண்டி பொறுமை வேணும். அரசியல் இதெல்லாம் நிறைய இருக்கும், நிறைய தாண்டி வந்தவர். அப்போ வேணான்னு முடிவு பண்ணதான் அவர் அரசியல் வேணான்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி தான் விஜய் வரணும் அப்படிங்கிறத இவர்கிட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய அட்வைஸ் வந்து நண்பர்கிட்ட அட்வைஸ் இல்லை, இப்பெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த சொல்லி தம்பி விஜய் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி விஜய்க்கும் காதுக்கு போய் அவளுடைய ஒரு நல்ல ஒரு பாண்டிங் தான் இருந்தது. ஸோ அப்படி தான் இப்பவும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அதனால் உங்களுக்கு கபாலியை பேசியிருக்கலாம், ஓகே. அது இனி இந்த நாளடைவில் அவளுடைய சின்ன சின்ன விரிசல்கள்லாம் ஒன்றும் சேரும் தான் நான் நினைக்கிறேன். 2026 வரலாறு திரும்பும்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து தனியா வருவீங்களா அணியா வருவீங்களான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் அரசியல் பேசிட்டார் இல்லையா? நீங்க எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் பேசுவார்னு சொல்லிட்டு? அதான் சொல்லலையா, அதுல வந்து மறைமுகமா அரசியல் இருக்குங்க. அணின்னா அந்த ரசிகர்கள் அணின்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் அந்த ஸ்பாட்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியா என்னைக்கு இருந்திருக்கேன், அணிதான். இத்தனை லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்கும்போது இன்னும் திரண்டு வர அணியோட தான் நான் கலந்து நான் வருவேங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அந்த அணி எந்த அளவுக்கு கோடானு கோடிய திரண்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது அதனால பிரம்மாண்டமான ஒரு பெரிய குரூப்ல அந்த நடுநிலையோட அஜித் அந்த அணியை வழிநடத்தி அவர் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் கேரளாவில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 6 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஜனநாயகம் திரைப்படம் காலையில் 6 மணிக்கு. ஆந்திராவில் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? 4 மணிக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாமா? 4 மணியும் கிடையாது, 6 மணியும் கிடையாது. தமிழ்நாட்டில் 9 மணி காட்சி உண்டு. அதுக்கு வேண்டிய பெர்மிஷனுக்கு பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 9 மணி காட்சி வந்து தமிழக அரசு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. காரணம் பராசக்தி ஒன்று ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இதுக்கு 9 மணி தரலைன்னா நீங்கள் அதுக்கும் தர முடியாது. ஒன்றுக்கு கொடுத்தா இன்னொன்று கொடுத்தாகணும். அப்போது அந்த ஒரு காட்சி மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 3 நாளைக்கு உள்ள கிட்டத்தட்ட எத்தனை தியேட்டரில் எத்தனை காட்சிகள் மிஸ் ஆகும், வசூல் உங்களுக்கு பாதிக்கும். அதனால் இங்கே 9 மணி காட்சி கன்ஃபார்ம் தமிழ்நாட்டில். பட்டு கேரளாவில் 6 மணி காட்சி உண்டு, ஆந்திராலேயே 6 மணி காட்சி டிக்ளேர் பண்ணால், கர்நாடகாலேயும் உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த சவுத்தில் 3 சென்ட்ரல்லையுமே 6 மணி காட்சி இருக்குது. நம்ம தமிழ்நாடு மட்டும் 9 மணி காட்சி. பராசக்தி ஆடியோ லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இந்த சூழலில் நம்மளே பேசியிருந்தோம். ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் கண்டிப்பாக கலந்துப்பாங்க, கமல் வந்து கண்டிப்பாக கலந்துப்பார், ரஜினி அவர்கள் கலந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு அஃபீஷியலாக வந்து ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பாளர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வதந்திதான், யாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன ரீசன் சார்? அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததா இல்லை கடைசி நேரத்தில் மாறிடுச்சா, என்ன நடந்தது? இல்லை, அப்படி ஒரு ஐடியா இருந்ததா ரஜினி சார்ட்டையும் கமல் சார்ட்டையும் பேசப்பட்ட ஒரு விஷயமும் தகவல் வந்துச்சு. 2 பேரும் கலந்துக்கிறதாகவும் தான் இருந்தாங்க. அவனு மாற்று கருத்து இல்லை. இப்போ இடையில இப்போ சமீபத்தில் என்ன இப்போ நிகழ்ச்சி நடந்ததுங்கிற ஒரு விஷயம் ஒருவேளை போட்டிக்கு இருக்கும். இப்போ அங்கே யாருமே போகலை இல்லையா? ஸோ இப்படி ஒரு விஷயம் இப்போ வந்து கண்டிப்பாக பார்க்கப்படும், பேசப்படும். மலேசியாவுக்கு விஜயோட கடைசி படத்துக்கு அந்த விழாவுக்கு நம்ம யாருமே போகலை, ஒரு வாழ்த்துக்கள் யாருமே சொல்லலைங்கும் போது இப்போ இந்த படத்துக்கு பர்டிகுலர்னா அழைப்பு வந்தால் தானே போவாங்க. அழைப்பு வந்ததா? இல்லை, கம்பெனி சார்பாக எல்லாம் கூட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஓகே, தகவல் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். எல்லாருக்குமே இன்வைட் பண்ணிருக்காங்க, விஜயோட கடைசி படம். அதனால எல்லா பேருமே நீங்கள் வந்து சென்டா பண்ணுங்கிற மாதிரியான ஒரு தகவல் மெசேஜ் போனதாக ஒரு தகவல் இருக்கு. நீ அங்கே போகாதனால இப்போ இங்கே வந்து வர்றது மாதிரி கடைசி வரைக்கும் அதான் இப்போ ஆகாஷ் பாஸ்கர் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, யாருமே கலந்துக்கலாது அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லியிருக்காரு. பட் இந்த பிட்வீன் கேப்பில் இந்த ஒரு நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச போனோம்னா, இன்கேஸ் நம்ம மலேசியாவுக்கு யாரும் போகாதனால எஸ்கே படத்துக்கு இங்கே எல்லாமே வந்தோம்னா 2 விதமாக பார்க்கப்படும். அரசியல் ரீதியாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. அரசியல் ரீதியாக அழைப்பு வரும் கண்டிப்பாக இவர்கள் சார்பாக. ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட கதைக்களமே உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். அந்த சார்பாக போகும் இது. பட் போகும்போது இங்கே எல்லா பேருமே ஸ்டார் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கான்ட்ரவர்சி ஆகும். அப்போ விஜய் படத்துக்கே நீங்கள் போகலை, ஒரு வாழ்த்து சொல்லலை, போகலை.
அப்போ நீங்கள் எஸ்கேப் படத்துக்கு இதுக்கு வர்றீங்க அப்படின்னா அரசியல் அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான்ற அளவுக்குலாம் பேசப்படும் இல்லையா? அதே பேர்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. வேண்டாம், இப்போ போய் ஒரு பேரை உருவாக்கி கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு போகாமல் இருந்துட்டோம்னா போகலன்ற மேட்டோட முடிஞ்சு போயிரும்ல. அப்படி ஒரு விஷயம் எடுக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் அப்படி யாருமே வரலை அப்படிங்கிற விஷயத்தை இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. 3ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் ஆடியோ லான்ச் நடைபெற விழாக்கள் ஏற்பாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் யார் யார் கலந்துக்க போகிற என்னங்கிறத கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து அழைப்பு போகணும்னு சொன்னோன்னா இப்போ ரஜினி கமல் வரல, ஓகே, பெரிய நடிகர்கள். ஆனால் அடுத்தடுத்த நடிகர்கள் கூட யாரும் போகல இல்லையா? என்ன ரீசன் சார்? இல்லை, அதுதான் அவர் டிவிகேல இப்போ பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அவர் எதிர்த்து நிறையா பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே ஆள்ற கட்சிக்கிட்ட நம்ம வந்து விரோதத்தன்மையை உருவாக்கிக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக மற்ற நடிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். மேஜராக 2 பேரை விட்டுருவோம், அவங்களுக்கு ஒன்றும் கேள்விகளை வராது. அவங்க நினச்சாங்கன்னா டெல்லியிலே இப்போ ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அசால்ட், அது வேறு விஷயம். பட் மற்றவர்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வந்துருமோன்ற அந்த ஒரு தாட்ஸ் நினச்சிருக்காங்க. அப்படி நினச்சிருந்தா அது தவறுன்னு தானே சொல்ல வரேன். என்ன வந்தால் வாழ்க்கையில் வரட்டுமே, சந்திக்க வேண்டியதானே. இப்போ இதற்கே போகலைன்னா திரும்பி அவர்கள நான் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்? பட் அது போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே போகாமல் இந்த மலேசியாவில் நடந்த அந்த பிரம்மாண்டமான அந்த தளபதி திருவிழாவை மலேசியாவுடைய கிங் மேக்கர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தத்தோ அப்துல் மாலிக். இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார் இல்லையா, என் பேரை கட்டாலே சும்மா அதிர்றது இல்லைன்னு சொல்லி, அது மாதிரி தத்தோ அப்துல் மாலிக்கின் பேரை கட்டாலே மலேசியாவே அதிரும், மலேசியா மக்களே அதிருவாங்க. அந்தளவுக்கு மிக செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதர். சிறப்பாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அருமையாக 1 லட்சம் பேரை திரட்டி அந்த விழாவை பிரம்மாண்டத்தை காமிச்சு விஜயை அழகாக கௌரவிச்சு கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் இப்போ மலேசியா புக் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்டர் ஆகி கின்னஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. விஜயை சேஃப்டியாக கூட்டு வந்து சேஃப்டியாக இப்போ அனுப்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அங்கே ஒரு சிறப்பான விழாவாக மாலிக் பண்ணதை பார்க்குறோம். விஜய் அவர்களும் மாலிக்கை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் எதிர்பார்க்கல இந்த க்ரௌடை, இதையும் இப்படி ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கல. நடக்கும், நம்ம சென்னையில் நடக்குமா நடக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் காமிச்சிட்டீங்க, நீங்கள் யாருங்கிறத காமிச்சிட்டீங்க மாலிசான்னு சொல்லி ரொம்ப இவரோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு தான் விஜய் இங்கே வந்திருக்காரு. பராசக்தி படம் ரிவைசிங் அப்படின்னு போனதை பார்த்தோம். அதே போல் ஜனநாயகன் படத்துக்கு நிறைய கட்டு இருக்குது, U/A இல்லைனா ஏவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதான் சொன்னாங்க. என்ன சார் நடக்குது? இந்த ஜனநாயகன் சென்சாருக்கு போகலையே சார். ஓகே, போகலை, இன்னும் இனிமேல் தான் போகிறது. வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, வயலன்ஸ் அதில் இருக்க வாய்ப்பு இல்லை சார். கதை பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் டைலாக் நிறையா இருக்குது. வசனங்கள் வந்து தெரிக்கிறது மாதிரி இருக்குது விஜய் பேசுகிற விஷயங்கள். இதெல்லாம் வயலண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற படங்கள் ரத்தம் தெரிக்கிறது மாதிரியான வயலண்ட்லாம் இதில் பெரிய அளவில் இல்லைங்கிறத எனக்கு வந்து தகவல். பட் மேபி எடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஆனால் இன்னும் சென்சார் போகலை. நீங்கள் சென்சார் போனால் தான் அது என்ன கட்ஸ் வரும், என்ன கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுட்டு மேக்ஸிமம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிரகாஷ் ராஜுடைய மேட்ரு விஜய் மோதுற ஒரு சீன் ஒன்றுலாம் இருக்குது. அதை கண்டிப்பாக ஏதாவது உங்கள் டைலாக்ல மீட் பண்ண சொன்னாலும் ஆச்சரியப்படுறது. ஆனால் அது வந்து டைலாக்ல தெரிக்கிறது மாதிரி இருக்கும். விஜய் பேசுகிற டைலாக்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். நீங்கள் அண்ணாமலையில் ரஜினி சார் மினிச்சக்கிறது வீட்டில் போய் மாடெல்லாம் உள்ள கட்டி விட்டு இந்த பேசுகிற டைலாக் இருக்கு இல்லையா, ஆமாம், அது மாதிரி ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க அந்த சீன். இது பிரகாஷ் ராஜும் விஜய்க்குமே அது தெரிக்கிறது மாதிரி இருக்கும். அன்றைக்கே நிறைய முத்துக்கும் அண்ணாமலைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாச்சு. அந்த மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வாய்ப்பே இருக்காது. யூ கிடைக்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னா UA கிடைக்கும். நல்ல ஒரு கண்டென்ட் ஒரு களம் தான் இது. ரொம்ப நன்றி சார். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.